பதில் சொல்லணும். அது உங்கள் இடத்துல இருந்தே வந்து பதில் சொல்லணும். திருமதி ராஜலக்ஷ்மி ஆறுமுகம், வாங்கம்மா. தாய் வழி சொத்தான தங்க தமிழே, உன்னை வணங்கி என் கன்னி உரையை தொடங்குகிறேன். அன்புள்ள ஜோகோ சொந்தங்களே, தோழர்களே, தோழிகளே, பட்டிமன்றத்தின் முகவரியாய், நகைச்சுவையின் நாயகனாய், பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஆம்பளைங்களுக்கு கூட வீட்டுச்சூழல் தான் கஷ்டம்னு தப்பித்து எங்கள் ஜோகோ இல்லம் தேடி வந்திருக்கும் நடுவர் அவர்களே. ஓ, நான் தப்பிச்சு வந்துட்டேன்றீங்களா? இல்லையா பின்ன இருக்குமா, நீங்க என்ன சொன்னாலும் சரிதாம்மா. பொழப்பு சுதந்திரம் ஒன்று போதும் பொம்பளைக்கு. காசு, காதல், கனவு, மரியாதை எல்லாமே கொடுத்த இந்த அலுவலகச் சூழல் தான் சவால் என சமாளிக்க வந்திருக்கும் என் எதிரணி தோழிகளே. நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை, ஞாயிற்றுக்கிழமை பெண்களுக்கில்லை என 7 நாளும் ஓடிக்கிட்டே இருந்தாலும் அங்கே அம்மா, அப்பா, புருஷன், புள்ள, மாமனார், மாமியார்னு யாருமே நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. அதை விட நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு 4 பேர் நம்மளையே தான் பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. ஸோ வீட்டெல்லாம் பொறுத்தவரை சவாலால் பெறப்பட்டு, சவாலை கல்யாணம் பண்ணிக்கிட்டு, சவாலை பெற்று, சவாலாகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களுக்கு வீட்டுச்சூழல் தான் சவால் என பேச வந்திருக்கும் என் அணி தோழிகளே, அனைவருக்கும் என் அன்பின் வணக்கங்கள். ஓ, சவாலையே கல்யாணம் பண்ணிட்டீங்களா? சில பேர் வாளுன்னு வாங்க, ஆனால் நீங்கள் சவால்ன்ட்டீங்க. நமக்கு இப்போ தேவையானது சவால் தானே, அதனால சரிங்க. சரி, நம்ம இதுக்கு முன்னாடி பேசின ஜோதி வந்து அலுவலக சூழல் தான் கடினங்கிறத ஐடி கார்டு போட்டு பேசுனது எனக்கு கொஞ்சம் பெருமையாக தான்ப்பா இருந்தது. அதுக்கப்புறம் பொண்ணுங்க வந்து பொண்ணுங்களுக்கான கஷ்டம்னு சொல்லும்போது அழகழகான பொண்ணுங்களை பார்த்தா நம்ம வந்து பொண்ணுங்களுக்கு தான் கஷ்டம்னாங்க. ஆனால் அந்த அழகழகான பொண்ணுங்க இருக்கிறது தாங்க இந்த சூழலை இன்னும் அழகாக்குறதே. யார் சந்தோஷமா இருக்கா? பசங்களை விட பொண்ணுங்களும் சேர்ந்து தான் சந்தோஷமா இருப்போம். ஆனால் யாருமே கூட்டத்தில் ஒன்றும் சொல்லலையே. ஸோ ஹெச்ஆராக வச்சுட்டு பேச முடியாது சார். ஹெச்ஆரை வச்சுக்கிட்டு பேச முடியாது. நீங்கள் வேணா அந்த பக்கம் திரும்பி பேசுங்க. சரி, வீட்டு சூழலா அலுவலக சூழலான்னு நமக்கு 2 தலைப்பு கொடுக்கும்போது எதை எடுக்கலான்னு யோசிச்சா, நம்ம மண்டே எல்பிஜினால வீட்டுக்கு அனுப்பப்பட்டா வீட்டுச்சூழல் எங்களுக்கு மாபெரும் சவால். இதே ஏஐனால வீட்டுக்கு அனுப்பிட்டாங்கன்னா சவால்லாம் இல்லை, டைரக்டாக சமாதி தான். எப்படி பார்த்தாலும் ஜோகோ நம்மளை தாங்குன்னு தாங்கிட்டு இருக்குது. இதை எப்படி நான் சவால்னு சொல்ல முடியும்? நமக்கு கிடைச்சிக்கினது அந்த பக்கம் தான், எடுத்துடலாம். இல்லை, இங்கே ஜோகோவை பற்றி மட்டும் பேசலை, பொதுவாக அலுவலகம் இதை பற்றி மட்டும் பேசினா இங்கே வந்து திரும்பி போகணுமே. பொண்ணுங்க தானே எல்லாருக்குமே சவால். பொண்ணுங்களுக்கு அப்படி என்ன சவால் இருக்குன்னு கேட்குறீங்கன்னா, எங்களோட சவால் எங்கே ஆரம்பிக்குதுன்னா, பொம்பளை பிள்ளை தானே இப்படி பெப்பரப்பானா உட்காருவ, பொட்டை பிள்ளைக்கு சாப்பிட்ட தட்டை எடுத்து வைக்க தெரியாதா? பொம்பளை பிள்ளை தானே சும்மா ஏதாச்சும் ஒரு ஸ்கூலில் சேர்த்து விடுப்பா, படித்து என்ன கலெக்டராக ஆக போகுது என பதின்காணாத காலங்களிலேயே பெண்தானே என முத்திரையோடு ஆரம்பிக்கிறது இந்த சவால். அறிவியல் தந்த அழகியல் மாற்றம் உதிரப்போக்கு, அதாவது மாதவிடாய். முதல்ல மாதவிடாய் வரும்போது அவங்க ஊரெல்லாம் கூட்டி தாய்மாம சீரோட சும்மா தடபுடலாக விருந்து வச்சு கொண்டாடுவாங்க. அப்போது இது கொண்டாடப்பட வேண்டிய நிகழ்வு தானோ நாம் நினச்சிட்டு இருக்கும்போது தான் அது பலியாட்டுக்கு தெளிக்கப்பட்ட மஞ்சள் தண்ணி மாதிரி நம்ம மேலே ஊற்றின தண்ணின்னு தெரியும். இதெல்லாம் புரிஞ்சு நான் வரதுக்குள்ளே எனக்கு ஓட்டு போடுற வயசு வந்துடும். சரி, இந்த வயசில் நாம் ஃபேஸ் பண்ணுற அந்த சவால் இருக்கே சும்மா தினுசாக இருக்கும். துப்பட்டா போடுங்க தோழி, வயசுக்கு வந்த பொண்ணை போய் கடைக்கு அனுப்புறியா? ஹே பொட்டு வைடி, புர்கா போடாமல் வெளியெல்லாம் போகக்கூடாதுமா. வேலை கிடைக்கலையா? ஏன் மகா சரியாக படிக்க மாட்டாளா? என்னது ஃபாரினில் வேலையா? பொம்பளை பிள்ளைய வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு என்ன என்ன ட்ரெஸ்ஸுடி இது? அடக்க ஒடுக்கமாக இருக்கணும், ஒரு இடத்துக்கு போனோமா வந்தோமான்னு இருக்கணும். மாமன் பையன்னா நட்ரோட்டில் நின்று பேசுவியா? அந்த பையன் ஏண்டி உன்னையே பார்க்குறான்? என்னது விளையாட போறியா? கைகால் போச்சுன்னா உன்னை எவன் கல்யாணம் பண்ணிப்பான்? நீங்கள் எது சீரியலுக்கு வசனம் எழுதுறீங்களா? கிடைச்சா நல்லா இருக்கும். இவ்வளோ வசனமாக விடுறீங்களே. எல்லாம் வாழ்க்கையில் கடந்து வந்தது தானே. சரி சரி, போகிற வீட்டில் என்ன புள்ள வளர்த்துருக்காங்கன்னு என்ன தானே கேட்பாங்க. இப்பப்பா எத்தனை கேள்விகள் நம்ம கடந்து வந்திருப்போம். இந்த நாட்டில் பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டரை தேர்ந்தெடுக்கிற உரிமையை கூட ஈஸியாக கொடுத்துருவாங்க. ஆனால் எனக்கு பிடிச்ச படிப்பை, எனக்கு பிடிச்ச ஊரை, எனக்கு பிடிச்ச நண்பர்களை, எனக்கு பிடிச்ச எண்ணெய் என்னால் அவ்வளவு சுலபமாக தேர்ந்தெடுக்க முடியாது. அருமை அருமை.
இத்தனையும் மீறி ஒரு பொம்பளை பிள்ளை தலைமுறையா வெளியே வந்து படிக்குதுன்னா அது ஒரு அம்மாவோட ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, அடம்பிடிக்க தெரியணும் என்று பாதியில் விட்டு போன தன் கனவின் மிச்சம் நனவாகும் ஒரு சவால் தான். இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு ஒரு பொதுவான ஆசை இருக்கும். அது என்னன்னு தெரியுமா நடுவர் அவர்களே? எனக்கு எப்படிமா தெரியும்? ஏன்னா பெண்களின் பருவகால கனவுகளில் ஒன்று பையனாக பிறந்திருக்கலாம் என்று. ஓ, நாங்க கூட பொண்ணா பிறக்கலாம்னு விரும்புறோம். எவ்வளவு சலுகை இருக்கு, பஸ்ல கூட ஃப்ரீயா ஏத்திட்டு போறாங்க. சரி, நல்லா படிச்சிட்டோம், நல்ல வேலைக்கும் சேர்ந்துட்டோம், நல்ல சம்பளமும் கூட வந்தாச்சு. சும்மா ராணி மாதிரி வாழலாம் நினச்சி நம்மளோட தேன்குட்டை நாமளே கட்டிட்டு இருக்கும்போது தான் கல்லோட வருவாங்க மீண்டும் அதோ அந்த 4 பேர். எப்பப்பா பாப்பாக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போற? பொண்ணு லவ் கிவ்னு எதுவும் பண்ணுதா என்னப்பா வெளிநாட்டு சம்பந்தம், பையன் கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறான், என்ன நீ ஊன்னு சொன்னா போதும், பொண்ணை கட்டி அனுப்பி வச்சிடலாம். தங்கமான குடும்பம், ஊரில் பாதி சொத்து அவங்களது தான். என்ன நம்ம வீட்டு பிள்ளை வேலைக்கு போகிறது மரியாதையாக இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. ஹே, எங்கே இருந்துங்க வருவீங்க நீங்கள்லாம் ஈசல் மாதிரி? அப்பப்போ கஷ்டப்பட்டு நான் வந்து சேர்த்து வச்சுட்டு இருக்கதை கொளுத்தி போட்டு போகிறதுக்குன்னு. அடுத்த ஒரு மாதம் என் அம்மாவும் அப்பாவும் எனக்கு அந்நியர்களே. என்ன கேர்ள்ஸ், கரெக்ட் தானே? இதெல்லாம் எல்லாரோட லைஃப்பில் இது வந்துருக்குல்ல. ஸோ இது வந்து இந்த மாதிரி சில டயலாக்லாம் கேட்கும்போது நமக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ் வந்துச்சுன்னா, நீங்களும் நானும் ஓரினமே. ஒரு வழியாக காதலோ கல்யாணமோ பிடிச்ச மாதிரி ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையை ஆரம்பிக்கலாமான்னு ஏகே ஸ்டைலில் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது தான் அங்கே தான் இருக்குது அடுத்த ட்விஸ்ட்டு. சும்மா ரெடி உயரம் அழகிய உருவம் ஆப்பிள் போல இருப்பானேன்னு ஒரு ரொமான்டிஃபைட் லைஃப்பை நினச்சி நம்ம போகும்போது தான் நமக்கு தெரியும் நாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஒரு செலக்டிவ் செவிடர்னு. ஓவரா பேசினா செவிடாயிரும்லம்மா. கிளாட் கோடோட ஃப்ரீ வெர்ஷன்ட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது மொத்த கொரியையும் கேட்டுட்டு கடைசி 2 செகண்ட் லோட் ஆகிட்டு லிமிட் எக்ஸிட் 5 மணி நேரம் கழிச்சு வாங்கன்னு அனுப்பி விடுற மாதிரி நம்ம புருஷன்ட்டையும் மூச்சு விடாமல் பேசிக்கிட்டு இருப்போம். முழுசாக எல்லாம் பேசி முடிக்கும்போது தான் ஹெட்ஃபோனை கழட்டி வச்சுட்டு கேட்பாங்க, என்கிட்டயா பேசிக்கிட்டு இருக்கிற? கிளாடையாவது அப்கிரேட் பண்ணிடலாங்க, இந்த பக்கம் ஆப்ஷனே இல்லை. நமக்கெல்லாம் ஆயுசுக்கும் டெலுலு மாதிரி தனியாகவே பேசிகிட்டு இருக்க வேண்டியது தான்னு புரிஞ்சிக்கவே ஒரு 2-3 வருஷம் ஆயிரும். அதுக்குள்ளே அடுத்த ரவுண்டு வந்துடுவாங்க அந்த 4 பேர். என்னம்மா வீட்டில் விசேஷம் இல்லையா? எப்போம்மா நீ நல்ல செய்தி சொல்லுவேன்னு. ஸோ உடம்புல, மனசில், வயசில், சைஸில், வாழ்க்கையிலன்னு எல்லாமே நமக்கு ஒரு சவாலாக தான் போயிட்டுருக்கும். இத்தனை சவாலுக்கு நடுவில் காலையில் பையனை ஸ்கூலுக்கு அனுப்புறதெல்லாம் காலையில் 5:30 மணிக்கு எந்திரிச்சு அறக்க பறக்க சாப்பாடு செஞ்சு, அதுவும் ஆர்கானிக்காக ஹெல்த்தியாக தான் கொடுக்கணும். ஹெல்த்தின்ட்டு நம்ம வந்து பறக்க செஞ்சிட்ருப்போம். அவனை 7 மணிக்கு போய் எழுப்புனா அம்மா 5 மினிட்ஸ்னு அப்படியே போயிடும். சரி, இன்னைக்கு தோசையை வச்சு சாப்பிட வச்சா இன்னைக்கும் தோசை தானான்னு வந்து நிற்பான். நம்மளே கண்ணகி வந்து மதுரையை எரிச்ச முந்தின ஸ்டேட்டில் அந்த கோவத்தோடு நின்று அவன்கிட்ட சாப்பிடு, நாளைக்கு வேறு ஏதாவது பண்ணிக்கலான்ட்டு இருக்கும்போது தான் நம்ம வீட்டு மதுரைக்காரர் சொல்லுவார், நாளைக்கு அம்மாவை வேறு சாப்பாடு செய்ய சொல்கிறேம்மா. காலையிலேருந்து எந்திரிச்சு வேலை செஞ்சது நான், ஈஸியாக ஒரு டைலாக்ல மொத்த கிரெடிட்டே வாங்கிட்டு போறீங்க. அது என்ன மதுரைக்காரர் சொல்லுவார்? ஏன்னா என் புருஷன் மதுரைங்க. அதுதான் அடுத்தது. இல்லை, மதுரைக்காரங்கனாலே கொஞ்சம் மட்டம்னு நினைக்கிறீங்க? இல்லை, பொதுவாகவே பொண்ணுங்க வந்து குடும்பத்தில் வாழ்றது கஷ்டம்னா மதுரைக்காரங்களோட சேர்ந்து வாழ்றது அதை விட பெரிய கஷ்டம். இதெல்லாம் தெருவில் ஆட்டோவில் எழுதி போடுங்கம்மா. ஓகே, எல்லாமே முடிஞ்சிச்சுன்ட்டு சரி, ஒரு பக்கம் ஏஐ ஏஜென்ட்லாம் உருவாக்கிட்டு இருக்கிற நாமோ இன்னொரு பக்கம் வந்து ஏஐ ஏஜென்ட்டாகவே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதை தவிர இன்னொரு லிஸ்ட் இருக்குது. டெய்லி ஒரு சவால். நம்ம யூனிஃபார்மை துவைச்சி காய போட்டு அயன் பண்ணி வச்சு வீடு வாசல் துடைக்கிறது, பாத்ரூம் கழுவுறது, மாவு அரைக்கிறது, விளக்கு தேய்க்கிறது, எக்ஸ்ட்ரா கிளாஸ் கூட்டிகிட்டு போகிறதுன்னு மாதம் வேற ஒரு லிஸ்ட் வச்சுருப்போம். வேன் ஃபீஸு, இபி பில்லு, இப்போ கேஸ் பில்லு, டிவி ரீசார்ஜு, நெட்ஃப்ளிக்ஸு. இதை தவிர அப்பப்போ ஒகேஷ்னலாக ஒரு லிஸ்ட்டு வேறு வரும். அதாவது அமேசான் ஃப்ரீடம் சேலு, சில்ட்ரன்ஸ் டே, பர்த்டே, வெட்டிங் டேன்னு எல்லாமே. இதை தவிர பண்டிகைகள்னு ஒரு விஷயம் வேறு இருக்கும். பண்டிகைகள் பொதுவாக எல்லாருக்கும் கொண்டாட்டங்களாக தான் இருக்கும். ஆனால் அந்த பண்டிகைகள் வந்து பெண்களோட வாழ்க்கையில் ஒரு திண்டாட்டம் தான். இன்விசிபிள் அண்ட் ஆஃபன் இக்னோர்டு லேபர் ஆஃப் விமன்ங்கிறது பண்டிகைகள் தான். மறைக்கப்பட்ட அல்லது கண்டுகொள்ளப்படாத ஒரு உடல் உழைப்புங்கிறது பெண்கள் மேலே திணிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது கலாச்சாரங்கிற பேரில். பெண்களின் முதுகில் ஏற்றப்பட்ட இந்த கலாச்சார மூட்டையை விட ஆகப்பெரும் சவால் வேற ஏதாச்சும் இருக்குதா? வீட்டுக்குள்ளே இருக்கிற பெண்களுக்கு பொட்டு, தாலி, கோலம், மெட்டி, விளக்கு, சுத்தம், தீட்டு என பல வழிமுறைகள் இருக்குது. சுமங்கலி, கைம்பெண், கன்னி, முதிர்கன்னி, வாளா வெட்டி, வாயாடின்னு பல பெயர்களும் இருக்குது.
ரொம்ப சகஜமாக சொல்லி ஈஸியாக நம்மளை புண்படுத்திட்டு போயிடுது இந்த கலாச்சாரம். கலாச்சார கைவிலங்குகளை இட்டுவிட்டு சிறகுகளை சின்னாபின்னமாக்கும் சடங்குகளை எல்லாம் வைத்துவிட்டு அக்னி சிறகே எழுந்து வா, என்ன நடக்கும்? எல்லாருக்கும் எல்லாமுமாக மாறியே எங்களை தொலைத்தவர்கள் நாங்கள். ஸோ வீடுகள் ஏன் அவதான் இதெல்லாம் பண்ணணுமா என்ற கேள்விகள் கேட்காதவரை வீட்டுச் சூழல் மிகப்பெரிய சவால் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. ரொம்ப அருமையாக பேசியிருக்கிறீங்க. அதை நான் சொல்லும் முன்னாடி அவர் சொல்லிட்டாரு. ரொம்ப அருமையாக பேசியிருக்கீங்கம்மா. நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தேன். உண்மையிலே அவங்கள ரொம்ப பாராட்டணும். இவ்வளவு நல்ல ஒரு பேச்சுக்கு பிறகு பதில் சொல்ல ஒருத்தர் எழுந்து நிற்கிறதே ரொம்ப ஆச்சரியம். அவங்க பேசுனது கவித்துவமாக இருந்தது. உட்காருங்க. கவித்துவமாக இருந்தது. அவங்க எழுதி வச்ச அத்தனை டயலாகும், அதாவதுங்க பேசுகிறது எக்ஸ்டம்போராக பேசுகிற மாதிரி உண்டு, எழுதி வச்சு மைண்டில் வச்சுக்கிட்டு பேசுகிறது உண்டு. இவங்க எழுதி வச்சதை பிரட்டிக்கிட்டே பேசுகிறாங்க. ஆனால் பிரட்டிக்கிட்டு பேசுகிறோன்றது தெரியாமலே பேச்சாளர் மாதிரி பேசுகிறாங்க. அது ஒரு பெரிய உத்தி. அது பக்கம் பக்கமாக இப்போ எல்லா தலைவர்களும் எழுதி வச்சு தான் பேசுகிறாங்க. அது பேசும்போதே பேப்பரை விட்டுறாங்க, அது வேறு கதை. ஆனால் இவங்க அதை முறையாக பார்த்து அழகாக பேசுனாங்க. அதில் என்னுடைய நண்பனை எனக்கு யார் யார் வேணும்னு தெரிவு செய்வது, எனக்கு பிடித்த என்னை தேர்வு செய்யன்னு ஒரு வரி சொன்னாங்கல்ல, ரொம்ப அருமையான வரி, ரொம்ப அருமையான வரி. நீங்கள் இப்போ இதுவரைக்கும் பேசினதே ஒரு கவிதையாக்கிய அதை வெளியில் பிரசுரம் பண்ணலாம், அவ்வளவு நல்லா இருந்தது. அந்த புருஷன்ற சொல்லுக்கு மட்டும் கணவர்னு போட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் இன்னும் மரியாதையாக இருக்கும். வேறு மரியாதை தான் கிடைக்கல, இதாவது கிடைக்கல. நான் உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, முதல் 2 பேச்சாளர்களும் இவ்வளவு வலிமையாக வாதிடுவார்கள் என்று நான் நினைக்கவே இல்லை. இது மட்டும் இன்னும் ஒரு மணி நேரம் முன்னாடி நடந்திருந்தால் நிறைய பேருக்கு இந்த செய்திகள் போயிருக்கும். நாம் ரொம்ப லேட்டாக தொடங்கினதுனால கூட்டம் குறைஞ்சும் போச்சு. அந்த ஒரு குளிர் வந்துருச்சு. ரொம்ப நல்லா பேசியிருக்கிறாங்க. இந்த நிறுவனம் தான் நமக்கு மரியாதை தருகிறது. அதில் பண்டிகைகள் கலாச்சாரத்தின் பேரில் பெண்களை அடிமைப்படுத்துகிறதுன்னு சொன்னாங்களே, இன்விசிபிள் அண்ட் இக்னோர்டு லேபர் ஆஃப் விமன். ரொம்ப அருமையான சொல் அது, ரொம்ப அருமை. நாங்கள்லாம் அந்த பேச்சாளர்களாக இருக்கிறவங்க மேடைகளுக்கு வரும்போது எங்களுக்கு தான் நிறைய தெரியும்னு நினச்சிக்கிட்டு வருவோம். ஆனால் இந்த மாதிரி புதிய பேச்சாளர்கள் எங்கள் கண்ணை திறந்து வைப்பாங்க. யோ, இங்கேயும் நல்ல பேச்சாளர் இருக்காரு, நீ ஒன்றும் கிழிக்கலைன்னு. அதை எனக்கு உணர்த்திய இந்த முதல் 2 பேச்சாளர்களுக்கும் ஜோஹோ நிறுவனம் இவர்களை தேர்வு செய்ததற்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.